அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பளூரில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் கொட்டும் மழையிலும் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பூக்குழிக்கு தேவையான விறகுகள் அடுக்கப்பட்டு தீ மூட்டப்பட்ட நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியது. இதனால் தீமிதி திருவிழா நடைபெறுமா என பக்தர்கள் அச்சமடைந்தனர். அப்போது விழா குழுவினர் தீக்குண்டத்தில் மழைநீர் விழாதபடி பிரம்மாண்ட பேனரை தாங்கி பிடித்து அரணாக நின்றனர். நாற்பது நிமிடங்கள் கடந்து என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மழை நிற்காத நிலையில் பக்தர்கள் ஒவ்வொருவராக தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனை கண்ட பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் மூழ்கினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 1000 ஆண்டுகள் பழமையான பத்ரகாளியம்மன் கோயிலில் பங்குனி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பத்ரகாளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இதில் MLA வெங்கடாச்சலம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 1008 காவடி பால்குடம் உற்சவம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் முன்பாக உள்ள வேடிச்செட்டி குளத்தில் இருந்து காவடி பால்குடங்களை சுமந்தவாறு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். பக்தர்கள் காவடியில் கொண்டு வந்த பால், பன்னீர், இளநீர் ஆகியவற்றின் மூலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது.